एक और बार हम तीसरे अध्याय नेहेमिया की किताब में से कुछ बातों को देखने के लिए परमेश्वर हमें सहायता करने पाए। இன்னொரு முறை நெகேமியாவினுடைய 3ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்வாராக. लोग जब नेहेमिया की बातों को सुने थे ஜனங்கள் நெகேமியாவினுடைய காரியங்களை கேட்டபோது और वे उत्साह के साथ कहने लगे परमेश्वर की कार्य के लिए हम भी इस भले काम के लिए अपने हाथ लगाएंगे। அவர்கள் உற்சாகத்தோடு கூட சொன்னார்கள், நாங்களும் கூட இந்த நலமான காரியத்திற்கு எங்களுடைய கரங்களை நீட்டுவோம் என்று சொல்லி और उसके अनुसार वे काम करने के लिए जब शुरू किए அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் வேலை செய்ய ஆரம்பித்த போது और उनके सारी बातों को यहाँ तीसरा अध्याय में पाते हैं। அந்த வேலையினுடைய எல்லா காரியங்களையும் இங்கே 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும்। दुनिया में कई लोग करने के लिए कहते हैं परंतु करते नहीं हैं। இந்த உலகத்திலே अनेகர் செய்யும்படியாக சொல்லுவார்கள் ஆனால் செய்ய மாட்டார்கள்। प्रभु यीशु मसीह ने भी एक दृष्टांत को कहा था। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு உவமையை சொன்னார்। एक आदमी के लिए दो पुत्र थे। ஒரு மனிதனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள்। पहले लड़का से उसने जाके कहा कि जाके मेरे दाखलता में काम करो। மூத்த குமாரனிடத்திலே தகப்பனார் சொன்னார், என்னுடைய திராட்சை தோட்டத்திலே போய் நீ வேலை செய்। उसने कहा हाँ पिताजी हम जाके करेंगे। அவன் சொன்னான், ஆம் தகப்பனே நான் போய் செய்வேன் என்று। परंतु आगे वो नहीं गया। ஆனால் அவன் பின்னாக அந்த வேலைக்கு செல்லவில்லை। दूसरा लड़का ने कहा मैं नहीं जाऊंगा। அப்படியே இளைய குமாரன் சொன்னான், நான் போக மாட்டேன் தகப்பனே। फिर उसने पछताप करके गया। திரும்ப அவன் மனஸ்தாபப்பட்டு திரும்ப அந்த வேலைக்கு அவன் சென்று விட்டான்। लेकिन इसी से प्रभु एक बात को हमें स्मरण दिलाने के लिए चाहता है। இதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை ஞாபகமூட்ட விரும்புகிறார்। कुछ काम उनको देने से लोग कहते हैं हाँ हाँ करेंगे लेकिन वे करते नहीं है। சில வேலைகளை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நான் செய்வேன் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி, ஆனால் செய்ய மாட்டார்கள்। किसी मीटिंग में भी इस बात को देखते हैं। சில கூட்டங்களிலேயும் இந்த காரியத்தை பார்க்கிறோம்। मैं हजारों मीटिंग में बोल चुका हूँ। நான் ஆயிரக்கணக்கான கூட்டங்களிலே பேசி இருக்கிறேன்। और उस मैसेज के साथ परमेश्वर का आत्मा जब काम करता है அந்த செய்தியோடு பிரசங்கோடு கூட பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களிடத்தில் பேசும்போது लोगों के दिल छुआ जाता है। ஜனங்களுடைய இருதயங்கள் தொடப்படுகின்றன। अगर उनके बीच में अगर एक बुलाहट को देंगे सबको ही लगभग हाथ उठाते हैं। அவர்கள் மத்தியிலே ஒரு அழைப்பு கோரும் பொழுது கிட்டத்தட்ட எல்லாருமே கரங்களை உயர்த்துவார்கள்। मैं करूंगा, நான் செய்வேன், मैं निर्णय लेता हूँ। நான் தீர்மானிக்கிறேன்। परंतु एक हफ्ता के बाद 2 हफ्ता के बाद उनसे जाके पूछेगा कि भैया आपने हाथ उठाया कि क्या करेंगे करके पूछने से उस समय हाथ उठाया लेकिन अब मैं तैयार नहीं हूँ बोला। ஆனால் ஒரு வாரம் அல்லது 2 வாரம் கழித்து நீங்கள் அந்த கரங்கள் உயர்த்தினார்களே அவர்களிடத்தில் போய் கேளுங்கள், நீங்கள் கரத்தை உயர்த்தினீர்களே இப்பொழுது என்ன ஆயிற்று என்று கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ஆம் நான் கரங்களை உயர்த்தினேன் ஆனால் இப்பொழுது என்னால் செய்ய முடியாது என்று சொல்வார்கள்। लिख कर देने के लिए कहते हैं, எழுதி கொடுங்கள் என்று சொல்லி அங்க கூட்டங்களில் சொல்வார்கள்। डिसीजन फॉर्म्स को लिख कर देते हैं लोग। அங்கே தீர்மான ஒரு பத்திரத்தை ஒரு ஃபார்மை எடுத்து கொடுப்பார்கள்। फिर 2 हफ्ते के बाद कोई जाके पूछेगा आपने लिख कर दिया था? हाँ उस समय लिख दिए लेकिन अभी नहीं है। அந்த முகவரிக்கு சென்று 2 வாரம் கழித்து பார்த்தால் நீங்கள் எழுதி கொடுத்திருக்கிறீங்களே ஆனால் என்ன ஆயிற்றுன்னு கேட்டால் ஆமா எழுதி நான் கொடுத்துட்டேன் ஆனால் செய்ய முடியல। मेरे ख्याल से हर मीटिंग में यही बात है। என்னுடைய எண்ணத்தின்படி ஒவ்வொரு கூட்டத்திலையும் இதுதான் நடக்கிறது। और 90% लोग इस प्रकार के में इस प्रकार रहते हैं। 90% ஜனங்கள் இப்படித்தான் வாழ்க்கை நடத்துகிறார்கள்। और केवल 10% लोग जो हैं जो कहते हैं उसको करने के लिए कोशिश करते हैं। வெறுமனே 10% ஜனங்கள் தான் சொல்லுகிறதின்படி செய்கிறார்கள்। लेकिन यहाँ नेहेमिया की बातों से लोग प्रसन्न होके ஆனால் இங்கே நெகேமியாவினுடைய வார்த்தைகளினாலே ஜனங்கள் முழுவதும் பிரியப்பட்டு और सब लोग अपने अपने सामने के काम को करने लगे। எல்லோரும் தனக்கு முன்பதாக இருக்கிற அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள்। परमेश्वर ने भी उनकी इज्जत करने के लिए उनके सारे नाम को उनके काम को लिख कर रखा। தேவனும் அவர்களை கனப்படுத்தும்படியாக அவர்களுடைய பெயர்களையும் அவர்களுடைய வேலைகளையும் அங்கே எழுதி வைத்திருக்கிறார்। जैसा संडे के दिन मैंने कहा था, எப்படி ஞாயிற்றுக்கிழமை என்று நான் சொன்னேனோ, जो उसको इज्जत करता है परमेश्वर उसको इज्जत करता है। யார் கர்த்தரை கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தரும் கனம் பண்ணுகிறார்। शायद अन्य जाति में से होने से हमको इन सारी नामों से इनके कामों से हमें उतना उत्साह नहीं होता है। ஒருவேளை பிரஜாதியாராக இருப்பதனாலே இவருடைய வேலைகளினாலே இவருடைய காரியங்களினாலே அவ்வளவு உற்சாகங்கள் வராமல் இருக்கலாம்। परंतु एक बात हमें यहाँ झलक रहा है। ஆனால் ஒரு காரியம் அங்கே அப்படியே வெளிவருகிறது। सब लोग अपने अपने सामने का दीवार को बनाने के लिए जब अपने को समर्पित किए, எல்லோரும் தமக்கு முன்பதாக இருக்கிற அந்த அலங்கத்தை அல்லது சுவரை எழுப்புவதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த போது वहाँ 2 बात देखने के लिए मिलता
मिलता है। அங்கே ரெண்டு காரியம் நமக்கு பார்ப்பதற்கு கிடைக்கிறது. और जब सामने के दीवार को उठाते हैं, அங்கே எதிர்ப்புறமா இருக்கிற அந்த அலங்கத்தை அவர்கள் எழுப்பும்போது ये नहीं कह सकते हैं कि मैं अपना काम को केवल करूंगा, இதை சொல்ல முடியாது, நான் என்னுடைய வேலையை மாத்திரம் செய்வேன், और इतना दीवार मैं उठा दूंगा, இவ்வளவு சுவரை நான் எழுப்புவேன். लेकिन मिलके शहरपना को बना रहे हैं। ஆனால் இணைந்து அவர்கள் ஒரு அலங்கத்தை கட்டுகிறார்கள். और इसका मतलब एक दूसरे को देख के उनसे मेल खाते हुए उनको बनाना पड़ेगा। அதாவது ஒருவரை ஒருவர் பார்த்து அவர்கள் செய்கிறது போல இணைந்து செய்ய வேண்டும். और वो एक दूसरे ईंट के साथ पत्थर के साथ एक दूसरे पत्थर बिल्कुल सटना है, मिलना है, तबे दीवार मजबूत रहेगा। அங்கே செங்கற்கள் இவர்கள் வைப்பார்கள், அவர்களும் செங்கலை வைப்பார்கள், கற்களும் வைக்கப்படும். அது அந்த செங்கலும் கல்லும் ஒன்றோடு கூட இணைந்து வரும்பொழுதுதான் சுவர் அழகாக எழும்பும். और बीच में कोई गैप नहीं होगा, அதற்கு இடையிலே எந்த ஒரு இடைவெளியும் இருக்காது. इसका मतलब मैं अपने काम करने के बावजूद भी, அதாவது நான் என்னுடைய வேலையை செய்தாலும் கூட, मैं अपने उत्साह को दिखाने से भी, என்னுடைய உற்சாகத்தை வேலையிலே நான் காண்பித்திருந்தாலும் கூட, अन्य लोगों को उसी रफ्तार में उसी दिशा में मैं लेके चल रहा हूं। மற்றவர்களையும் அதே வேகத்தோடு கூட அதே திசையிலே நான் அழைத்து செல்கிறேன். और मैं उनके साथ मिलके काम करता हूं, நான் அவர்களோடு கூட இணைந்து வேலை செய்கிறேன். क्योंकि हम एक ही काम में लगे हैं। ஏனென்றால் நாம் எல்லோரும் ஒரே வேலையிலே இணைந்திருக்கிறோம். जरूर अलग अलग जगह में हैं, நாம் வேறு வேறு பகுதிகளில் இருக்கிறோம். कोई पूरब में है, कोई पश्चिम में है, சிலர் கிழக்கில் இருக்கிறார்கள், சிலர் மேற்கில் कोई இருக்கிறார்கள், उत्तर में है, कोई दक्षिण में है, சிலர் வடக்கில் இருக்கிறார்கள், சிலர் தெற்கில் இருக்கிறார்கள். और वो उनका देखने का डायरेक्शन अलग है, அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த திசையானது வேறு வேறானது, या उनका काम की तरीका थोड़ा अलग है। அல்லது வேலை செய்கிற விதம் வேறு விதமானது. और मान लीजिए एक जन फाटक के पास काम कर रहा है तो उसको गैप देना पड़ेगा, फाटक लगाने के लिए लोहा लगाना पड़ेगा, इस प्रकार के काम में वो हाथ लगाएगा। நினைத்துக் கொள்ளுங்கள், யாராவது ஒருவர் வாசல் இருக்கிற இடத்துல வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வாசலுக்காக இடம் விட வேண்டும், அந்த இரும்பு தூண்களுக்காக இடம் விட வேண்டும், இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும். बाकी जगह के लोगों को उस प्रकार के काम के दरकार नहीं है। மற்றவர்கள் அப்படி இடைவெளி விட்டு செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. अलग अलग तरीका से अलग अलग कामों का करते होंगे, வேறு வேறு முறைகளிலே வேறு வேறு வேலைகளை அவர்கள் செய்திருக்கலாம். परंतु जब तक एक दूसरे को देख के एक दूसरे के साथ मिलके काम नहीं करेंगे, काम एक साथ नहीं बढ़ता। ஆனால் எதுவரைக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து இணைந்து அவர்கள் வேலை செய்யவில்லையோ அதுவரைக்கும் ஒன்று போல வேலை அந்த கட்டிடம் எழும்பாது. आज हमारे सेवकाई भी ऐसे ही है। இன்றைக்கு நம் ஊழியமும் அப்படியே. हम 5 प्रकार की सेवकाई में हाथ लगाए हैं। நாம் 5 வித ஊழியங்களிலே நாம் ஈடுபாடு வைத்திருக்கிறோம். कोई सुसमाचार सुनाने और चर्च कलीसिया रोपण के काम में पूरा मन लगाए हैं। சிலர் சுவிசேஷங்களை அறிவித்து சபைகளை ஸ்தாபிக்கிற வேலையிலே முழு மனதை செலுத்துகிறார்கள். कोई ट्रेनिंग प्रोग्राम में हाथ लगाए हैं। சிலர் பயிற்சி வகுப்புகள் ட்ரைனிங் புரோகிராம் நடத்துகிறார்கள். कोई शिक्षा के विभाग में पूरा काम लगाए हैं। சிலர் எஜுகேஷன் சம்பந்தமான காரியங்களிலே வேலைகளை कोई செய்கிறார்கள். स्वस्थ इलाका के काम में लगे हैं। சிலர் ஆஸ்பத்திரி சுகாதார அந்த ஊழியத்தை செய்கிறார்கள். कोई ये होम्स के कामों में लगे हैं। சிலர் அப்படியே ஹோம்ஸ் நடத்துகிற அந்த வேலையில் இருக்கிறாங்க. भले हमारे काम अलग अलग हैं, ஒருவேளை நம்முடைய வேலைகள் பல விதமாக இருக்கலாம், अनेक डिपार्टमेंट में हम काम करते हैं, அநேக துறைகளிலே இருந்து வேலை செய்கிறோம். लेकिन इसके बावजूद भी இவைகள் இருந்தாலும் हम एक दूसरे के साथ मिल के काम करने के दरकार पड़ता है। நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகிறது. एक दूसरे के साथ संबंध करके काम करने की आवश्यकता पड़ता है। ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு வேலைகளை செய்ய வேண்டும். एक दूसरे को उत्साहित करने की आवश्यकता पड़ता है। ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தி வேலை செய்ய வேண்டும். मान लीजिए இப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், मैं दीवार बना रहा हूँ, நான் ஒரு சுவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். बाबू राजरिहन भी दीवार बना रहे हैं। பாபு ராஜரீகனும் அங்க சுவரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். मेरा रफ्तार बहुत बड़ा है, என்னுடைய வேகம் அதிகமாய் போயிட்டு இருக்கு. मैं दीवार को इतना खड़ा कर देता हूँ, நான் சுவரை இவ்வளவு உயரமா கட்டிட்டேன். और बाबू राजरिहन केवल 2 फीट बनाए हैं। பாபு ராஜரீகன் 2 அடி தான், 2 அடி உயரம் தான் அந்த இதை கட்டி இருக்கிறாரு. दीवार का क्या हालत होगा? அந்த சுவரினுடைய நிலைமை எப்படி இருக்கும்? मेरा काम गिर जाएगा, என்னுடைய சுவரின் வேலை எல்லாம் அது இடிந்து விழுந்து விடும். क्योंकि इसको सपोर्ट नहीं मिल रहा। ஏன்னா அந்த உயரமான சுவருக்கு அங்கே சப்போர்ட் கிடைக்கவில்லை. थोड़ा बराबरी में चलना पड़ेगा। கொஞ்சம் இணைந்து இணைந்து செல்ல வேண்டி இருக்கிறது. इसका मतलब मैं कहूंगा भैया थोड़ा सा और तेज से करिए, और तेज से कीजिए। நான் சொல்லுவேன், ஐயா கொஞ்சம் வேகமா கட்டுங்க, உயரம் இன்னும் கட்டுங்க. मान लीजिए उनकी ताकत ज्यादा नहीं है, நினைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு அவ்வளவு பலன் இல்ல. तो मैं अपना रफ्तार को थोड़ा कम कर देता हूं। நான் என்ன செய்வேன், என்னுடைய
என்னுடைய வேகத்தை கொஞ்சம் குறைச்சிருவேன். या मैं इनको मदद करता हूं ताकि उसी रफ्तार में काम कर सकें. நான் அல்லது இவருக்கு உதவி செய்து இவருடைய வேகத்திலே நான் அங்கே வேலையை முடிக்கும்படியாக. तबे हमारा दीवार का काम पूरा होगा. அப்பொழுதுதான் எங்களுடைய சுவரின் வேலை முழுமை அடையும். इस बात को दिखाने के लिए ही नेहेमिया का 3रा अध्याय में किसने कहां किस प्रकार का काम में हाथ लगाया करके लिखा है. இந்த காரியத்தை காண்பிப்பதற்காக யார் எந்த இடத்துல வேலைகளை செய்கிறார்கள் என்று சொல்லி 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. एक और बात को भी हम यहां देखते हैं. இன்னும் ஒரு காரியத்தையும் இங்கே பார்க்க முடியும். काम करने का मतलब कुछ लोग करेंगे सब लोग छोड़ देंगे ऐसा नहीं है. அந்த வேலை என்று சொன்னால் சிலர் செய்வாங்க மற்றவங்க எல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அப்படி அல்ல. सब कोई हाथ लगाने की आवश्यकता है. எல்லாரும் அதுல கரங்களை வைக்கணும். अपने अपने सामने के दीवार को लोगों ने बनाया. தனக்கு முன்னே இருக்கிற இடிந்த காரியத்தை பழுது பார்த்து சுவர் எழுப்புகிறார்கள். सब कोई काम का हाथ लगाए होंगे. எல்லாரும் அதுல தன்னுடைய கையை வைக்கிறாங்க. अनेक प्रकार का कार्य करने वाले, अनेक விதமான வேலைகளை செய்றவங்க, अनेक प्रकार के व्यवसाय में लगने वाले, अनेक விதமான வேலைகளை செய்றவங்க. कोई सोनार है, कोई लोहार है, சிலர் அங்கே மர தொழில் செய்றவங்க, சிலர் இரும்பு தொழில் செய்றவங்க. தட்டார். आप सोनार को देखे होंगे. நீங்கள் அங்கே தட்டாரை பார்த்திருப்பீர்கள். सोनार कैसा काम करता है? அந்த தட்டார் என்ன செய்கிறான்? वो बहुत बड़ा काम नहीं करता, थोड़ा सा छोटा करता है. அவர் ரொம்ப பெரிய காரியத்தை செய்ய மாட்டான், ஒரு சின்ன இடத்துல இருந்து டப் டப் டப்னு அடிச்சிட்டே கிடப்பான். लेकिन लोहार क्या करता है? ஆனால் அங்கே இரும்பு வேலை செய்றவங்க என்ன செய்வாங்க? और वो आग में लोहा का डालेगा, அங்கே தீயில அந்த இரும்பை கொண்டு வைப்பான். उसके बाद पूरा पीटता है, திரும்ப அந்த இரும்பை முழுவதுமாக அடிப்பான். दोनों का काम करने का तरीका अलग है. ரெண்டு பேருடைய வேலை செய்கிற விதம் வேறுமானது. और दोनों का ताकत अलग है. ரெண்டு பேருடைய பலன் வேறு விதமானது. लेकिन काम करने के लिए जब चले आता है, அவர்கள் வேலை செய்ய வரும் பொழுது सब मिलके काम करते हैं. இணைந்து தான் வேலை செய்கிறார்கள். आज आपके ताकत मेरा ताकत में अंतर हो सकता है. இன்றைக்கு உங்கள் பலத்திலே என்னுடைய பலத்திலே வித்தியாசம் இருக்கலாம். आप कोई दूसरे बैकग्राउंड से आए होंगे, मैं दूसरे बैकग्राउंड से आया हूंगा. நீங்கள் ஒரு பின்னணியிலிருந்து வந்திருப்பீங்க, நான் இன்னொரு பின்னணியிலிருந்து வந்திருப்பேன். मेरा बैकग्राउंड और आपके बैकग्राउंड के साथ तालमेल नहीं करता होगा. ரெண்டு பேருடைய பின்னணியும் ஒன்றுக்கொண்டு இணைந்து போகாமல் தான் இருக்க முடியும். जब दर्शन एक हो जाता है, ஆனால் தரிசனம் ஒன்றாய் இருக்கும்போது 52 दिन में वो दीवार खड़ी हो जाती है. 52 நாட்களுக்குள்ளாக அந்த சுவர் அலங்கம் எழுப்பப்பட்டது. पारिवारिक जीवन में भी ऐसे ही है. குடும்ப வாழ்க்கையிலும் அப்படியே. पत्नी एक बैकग्राउंड से आती होगी, पति एक बैकग्राउंड से आते होंगे. மனைவி ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து, கணவர் இன்னொரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கலாம். अगर एक दूसरे को नहीं समझेंगे, ஒருவருக்கு ஒருவர் புரியவில்லை என்றால் रोज क्या होगा? தினந்தோறும் என்ன நடக்கும்? महाभारत होगा. மகாபாரதம் நடக்கும். रोज महाभारत होगा. தினந்தோறும் மகாபாரதம் தான் இருக்கும். क्योंकि एक दूसरे को समझने की आवश्यकता पड़ती है. ஒருவருக்கு ஒருவர் புரிய வேண்டிய அவசியம். मान लीजिए मैं ऐसे घर से आता हूँ, நினைத்துக் கொள்ளுங்கள் நான் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வருகிறேன். मेरी बात को थोड़ा समझिए. என் காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். मैं तो 4 बहनों के साथ पैदा हुआ. நான் 4 சகோதரிகளோடு கூட பிறந்தவன். माँ बाप, தாய் தகப்பன் और मेरे दादी. என்னுடைய பாட்டியம்மா. इसका मतलब हम लोग 8 लोग एक घर में थे. அதாவது கிட்ட 8 பேர் நாங்கள் ஒரே வீட்டில் இருந்தோம். 8 लोग एक घर में होने के चलते हमारा घर शहर में होने के चलते उतना बड़ा नहीं था जितना 8 लोगों के लिए अलग अलग कमरा. அதாவது எங்களுடைய வீடு பட்டணத்தில் இருந்ததுனால அதாவது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரூம் என்று சொல்லி அவ்வளவு பெரிய வீடு எங்களுக்கு கிடையாது. भले हमारे घर में 3 कमराएं, எங்களுடைய வீட்டில் அதிகபட்சம் 3 அறைகள் இருந்தன. एक रसोई घर, ஒரு சமையலறை और एक टॉयलेट है. ஒரு டாய்லெட். अभी हम लोग के घर में 8 जन हैं. இப்பொழுது அந்த வீட்டுக்குள்ள 8 பேர் இருக்கிறோம். तो हम लोग एक दूसरे के साथ मिलकर अगर नहीं रहेंगे, நாங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து வாழலன்னு சொன்னா तो मुश्किल होता होगा. அங்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். मेरी माँ हम लोगों के ऊपर बहुत अच्छा नियम कानून लगाती थी. எங்களுடைய அம்மா எங்கள் மீது ஒரு அழகான நல்ல சட்டதிட்டங்களை போடுவாங்க. मान लीजिए कि हम मैच बॉक्स को, सलाई बॉक्स को कहीं से उठाते हैं, उसी जगह में रखना. फिर அதாவது நாங்கள் இப்படி வைத்துக் கொள்ளுங்களேன், சப்போஸ் தீப்பெட்டி இங்கே அங்கே இருக்குது சமையல் அறையில், அந்த தீப்பெட்டி எடுத்தாச்சு யாரோ ஒருத்தர், எடுத்து வேலையை செஞ்ச பிறகு அந்த தீப்பெட்டி அதே இடத்துல தான் வைக்கணும். अगर दूसरे जगह में हम रख देते हैं, வேற எங்கேயாவது தீப்பெட்டி போயிட்டுன்னு சொன்னா, मेरी माँ तो टीचर है इसलिए என்னுடைய அம்மா ஆசிரியா இருந்ததுனால ஒரு கொட்டு तुरंत मिल जाता है. ஒரு கொட்டு கிடைக்கும். इसलिए हमारा आदत है, எங்களுக்கு என்ன வழக்கம் ஆயிட்டு தெரியுமா? बचपन से एक आदत है, சின்ன குழந்தை பருவத்துல இருந்து ஒரு பழக்கம். कोई सामान जहां से उठाते हैं वहां रखना. எந்த பொருளையும் எங்கே இருந்து எடுக்கிறோமோ அங்கேயே வச்சிரு. क्योंकि
ஏனென்றால் सलाई तुम अब इस्तेमाल करते हो தீப்பெட்டி இப்பொழுது நீ பயன்படுத்துற சரி, और कुछ समय के बाद दूसरा इस्तेमाल करेगा तो पूरा दुनिया नहीं खोजना। இன்னொரு கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு இன்னொரு ஆள் பயன்படுத்தணும், முழு உலகத்தையும் தேடி அலைஞ்சு கிடக்க इसलिए கூடாது। सबको मालूम होगा सलाई इधर होगा, तेल का यहाँ होगा, पाउडर यहाँ होगा, पैसा हम लोगों का सारे लोगों का मालूम है। இது நிமித்தமாக எல்லாருக்கும் தெரியணும், அங்கே தீப்பெட்டி இங்க இருக்கணும், எண்ணெய் பாட்டில் இங்க இருக்கணும், இன்னும் பவுடர் இங்க இருக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியணும்। लेकिन रूपा आंटी कैसी है? ஆனா ரூபாண்டி எப்படி? उनका घर देहात में है, அவங்களுடைய வீடு கிராமத்துல இருந்துச்சு, बड़ा घर है, பெரிய வீடு, बड़ा घर है, பெரிய வீடு। और उनके घर में भी उतनी संख्या के लोग थे, அவர்களுடைய வீட்டிலும் கூட அவ்வளவு நம்பர் ஆட்கள் இருந்தாங்க। लेकिन कमरा तो इतना इतना बड़ा बड़ा घर है, ஆனால் வீடு ஒவ்வொரு ரூமும் பெரிய பெரிய ரூமா இருந்துச்சு। वहाँ नारियल का पेड़ है, அங்கே தென்னை மரங்கள்லாம் இருந்துச்சு, आम का पेड़ है, அங்கே மாமரம் இருந்துச்சு, और केला का पेड़ है। திரும்ப வாழை மரங்கள்லாம் இருந்துச்சு। इसलिए क्या करते थे, அங்கே ஜனங்கள் அவங்க என்ன செய்வாங்க, क्योंकि किसान घर जैसा है, அது ஒரு விவசாயினுடைய வீட்டை போல இருந்துச்சு। और नारियल को तोड़ के एक कोने में रखेंगे, தேங்காவை பறிச்சு ஒரு மூலையில கொண்டு போடுவாங்க, और धान को एक किनारे रखेंगे, அப்படியே அரிசி எல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துல போடுவாங்க, केला के एक जगह में रखते थे, வாழை தாரெல்லாம் வெட்டி இன்னொரு இடத்துல குமிச்சு போடுவாங்க। और देहात के होने के चलते सामान को उतना जगह में रखने के दरकार नहीं पड़ता था, अरे फेंका रहता। கிராமத்துல இருந்ததுனால பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல இங்க தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அவசியம் இல்ல, அங்க போடு இங்க போடு அப்படிதான் இருந்துச்சு। मान लीजिए कोई आके कुछ सामान दे रहा है, நினைத்துக் கொள்ளுங்கள் யாரோ வந்து ஒரு கொஞ்சம் பொருளை கொடுக்கறாங்க, तक में गाय वहां बुलाएगी मां, तो गाय को बांधने के लिए जाना, உடனடியாக அங்க இருந்து மாடுமான்னு சத்தம் போடுது, உடனே மாடை கட்டுறதுக்கு போகணும்। और कोई पोस्टमैन आके चिट्ठी दे रहा है, யாராவது போஸ்ட்மேன் வந்து கடிதம் கொடுக்கறான், चिट्ठी आते आते मुर्गी घुस गया, तो मुर्गी को भगाते भगाते चिट्ठी को यहाँ रख दिया। அங்கே போஸ்ட்மேன் அந்த கடிதத்தை வாங்க முன்னாடி கோழி கூவிட்டு கிடக்குது, அதை அடிக்க முன்னாடி இங்க போஸ்ட்மேன் கடிதத்தை அங்க போட்டு ஓடிட்டான்। इसका मतलब जहां उस समय मौका मिलता वहां पर सामान रख देते हैं। அதாவது எப்போ எங்க என்ன வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துலயே பொருளை வச்சுட்டு போயிடுது। हम दोनों का शादी हुई, எங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆயிடுச்சு। मेरा मनसा क्या है, ஏன் மனசு என்ன, என்னுடைய வழக்கம் என்ன, जहां सामान रखना वहां रखना। எங்க பொருள் எடுக்கோமோ அங்கேயே வச்சிடணும்। उनका आदत क्या है, அவங்களுடைய பழக்கம் என்ன, जहां मौका मिलता वहां रख दो, எங்க வசதி இருக்கோ அதை அங்கேயே வச்சுட்டு போயிரு। तो मैं देख रहा हूं நான் பாக்குறேன், कैसा व्रत है, என்ன பொண்ணு இது, कैसा पालन पोषण की गई है। எப்படி வளர்க்கப்பட்டு வந்திருக்குங்க। अरे एक सामान का पूरा घर ढूंढना पड़ता है, ஒரு பொருள் எடுக்கன்னு சொன்னா முழு வீடையே தேடி அலைய வேண்டியிருக்கு। अगर हम दोनों एक दूसरे को समझेंगे नहीं, நாங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் புரியலன்னு சொன்னா हमारे घर में क्या होता, எங்க வீட்டுல என்ன நடக்கும், महाभारत होता, மகாபாரதம் தான் நடந்துட்டு இருக்கும்। रोज महाभारत होता। தினந்தோறும் இப்படித்தான் பெரிய மகாபாரதம்। पारिवारिक जीवन में भी यही बात है। குடும்ப வாழ்விலும் கூட அப்படியே। See, Nehemiah was very particular about the teamwork. नेहेमिया जो है झुंड की उस काम में बहुत ख्याल देता था। अगर हम एक दूसरे को समझेंगे नहीं, ஒருவருக்கொருவர் புரியலன்னு சொன்னா, एक दूसरे की बातों पर सहमत नहीं होते हैं, ஒருவருக்குரிய காரியங்களில நாம் ஒத்துப்போகலன்னு சொன்னா, एक दूसरे के साथ हम एडजस्ट करने के लिए सीखते नहीं है, ஒருவருக்கொருவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போவதுக்கு முடியலன்னு சொன்னா, हमारे बीच में एक बहुत बड़ा संघर्ष हो जाता है। நமக்கு இடையில ஒரு பெரிய சங்கடம், பெரிய போராட்டம் ஆயிரும்। जब दो जन के बीच में इस प्रकार की संघर्ष आ सकता है, பாருங்க ரெண்டு பேருக்கு இடையில இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் வரும்னு சொன்னா, पूरे शहर के लोगों के साथ कितना संघर्ष होता होगा। முழு பெரிய பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கும்। परंतु दर्शन सही रहने से, ஆனால் தரிசனம் சரியா இருக்கும்போது, मकसद सही रहने से, நோக்கம் சரியா இருக்கும்போது, निशाना सही रहने से, நம்முடைய குறி சரியா இருக்கும்போது, इन सारी बातें छोटा दिखाई पड़ता है। எல்லா காரியங்களும் நமக்கு சிறியவைகளாக தோன்றும்। समस्याएं होती होगी, பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும்। एक दूसरे के समझने में बहुत तकलीफ होती होगी, ஒருவருக்கொருவர் புரிவதிலே கஷ்டங்கள் உருகத்தான் செய்யும்। क्योंकि अलग अलग बैकग्राउंड से आए हैं, ஏன்னா வேறு வேறு பின்னணியில இருந்து வந்திருக்கிறோம், अलग अलग तरीका से पालन पोषण किए गए हैं, வேறு வேறு முறைகளிலே வளர்க்கப்பட்டிருக்கிறோம்। एक सोनार छोटी चीज में काम करने के लिए सीखा है, ஒரு தட்டார் ஒரு சின்ன காரியத்தை எடுத்து வேலை செய்ய கற்றிருக்கிறான், लोहार एकदम बड़े बड़े कामों के साथ पूरा हथौड़ी चलाने के लिए सीखा है, ஆனால் இரும்பு வேலை செய்யறவன் பெரிய சுத்தியில எடுத்து அடி தடின்னு சொல்லி அடிக்க கற்றிருக்கான்। लेकिन वे मिलके काम करने लगे। ஆனா ரெண்டு பேரும் இணைந்து வேலை செஞ்சாங்க। आज भी ये लागू है आपके लिए मेरे लिए, இன்றைக்கும் இந்த காரியம் உங்களுக்கும் எங்களுக்கும் மிகவும் பொருந்தும்। लेकिन इन
तालिकाओं के बीच में ஆனால் இந்த பட்டியல்களுக்கு மத்தியிலே एक बात को नहम्याह लिखता है। ஒரு காரியத்தை நெகேமியா எழுதுகிறார்। 5वां पद को पढ़िएगा। 5ஆம் வசனத்தை வாசியுங்கள்। इनसे आगे तकोइयों ने मरम्मत की, परंतु इनके रसोइयों ने परंतु उनके रईसों ने अपने प्रभु की सेवा का जुआ अपनी गर्दन पर न लिया। அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் பழுது பார்த்து கட்டினார்கள், அவர்களுடைய பிரபுக்களோ தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை। यहाँ सारे लोग काम करने के लिए राजी हो गए, இங்கே எல்லோரும் வேலை செய்வதற்கு முன் வந்துட்டாங்க, काम कर रहे थे, வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க। लेकिन ये गांव के लोगों के बारे में यहाँ पर बाइबल बतलाती है। ஆனால் ஒரு இடத்து கிராமத்து ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுது, वे लोग भी काम करने के लिए बड़े हाथ बढ़ाए, அவர்களும் அங்கே வேலை செய்வதற்கு தங்களுடைய கரங்களை நீட்டினாங்க। परंतु ஆனால் उनके रईस पैसा वाले इसमें हाथ लगाए नहीं। அவர்களுக்குள்ளே இருக்கிற வசதி படைத்தவர்கள் பிரபுக்கள் தங்கள் கழுத்தை இந்த வேலைக்கு நீட்டல। आज भी ये बात होता है, இன்றைக்கு இந்த காரியம் நடக்குது, ये बात दिखाई पड़ती है। இந்த காரியம் அழகா தென்படுது। रईस लोग परमेश्वर की कार्य में हाथ लगाते नहीं हैं। ஐஸ்வர்யவான்கள் பணக்காரர்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு அவங்க கையை கொடுக்க மாட்டாங்க, पैसा रखे हैं, பணம் வச்சிருக்காங்க, उनका मालूम नहीं है पैसा उनके हाथ में क्यों है। அவர்களுக்கு தெரியல பணம் அவர்களுக்கு கையில ஏன் இவ்வளவு இருக்கு। ये अन्य जातियों के बारे में नहीं कहा गया है, இது புறஜாதியாரை குறித்து எழுதப்படல। सनबलात तोबिया के बारे में नहीं कहा गया है, இங்கே சன்பல்லாத் தொபியாவை குறித்து எழுதப்படல। शत्रु की बातों में नहीं कहा गया है, இங்கே எதிரிகளின் காரியங்களை சொல்லப்படல। ये परमेश्वर के लोग हैं, இது தேவ ஜனங்கள் தான், इनका भी एक जिम्मेदारी होता है, இவர்களுக்கும் பொறுப்புகள் இருக்கின்றன। परंतु ஆனால் हाथ लगाने के लिए तैयार नहीं। இவர்கள் கழுத்தை நீட்ட ஆயத்தமா இல்ல। प्यारो, मैं 2 वचन को आपके सामने लाने के लिए चाहता हूं। சகோதரர்களே சகோதரிகளே பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியம் 2 காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்। मेरे साथ खोलिएगा என்னோடு கூட திருப்புங்கள்। न्यायों की किताब நியாயாதிபதிகள் புத்தகம் 5वां अध्याय 5ஆம் அதிகாரம் वहां 23 पद को पढ़िएगा। 23ஆம் வசனத்தை வாசியுங்கள்। वहां उस गीत में वो एक बात को स्मरण करते हुए गाती हैं। அங்கே அவள் அந்த பாடலிலே ஒரு காரியத்தை நினைவில் கொண்டு பாடுகிறாள்। यहोवा का दूत कहता है, यहोवा का दूत कहता, याद रखिए ये देबोरा नहीं कहती है, இது தெபோரா சொல்லுற காரியம் இல்ல, लेकिन देबोरा इस बात को याद दिलाते गए स्वर्गदूत यहोवा का दूत अर्थात प्रभु खुद कहता है कि मिरोज को सौंप दो, मेरोज को श्राप दो, उसके निवासियों को भारी श्राप दो, उसके निवासियों को श्राप दो, क्योंकि वे यहोवा की सहायता क्यों उनको श्राप देना, क्योंकि वे यहोवा की सहायता करने को, वे यहोवा का सहायता करने को शूरवीरों के विरुद्ध, शूरवीरों के विरोध यहोवा की सहायता करने को ना आए, यहोवा का सहायता करने के लिए नहीं आए। மோரோசை சபியுங்கள், மேரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார்। ஏனென்றால் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்கவில்லை, பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லையே। इनकी गलती क्या है भैया? இவருடைய தவறு என்ன ஐயா? जब शत्रु आया था, அங்கே சத்துருக்கள் வந்தபோது परमेश्वर के लोग उसके सामना करने के लिए जब गए थे, தேவ ஜனங்கள் சத்துருக்களை அங்கே எதிர்கொள்ள அவர்கள் சென்றபோது वे साथ नहीं दिए, அவர்கள் அங்கே துணை நிற்கவில்லை। परमेश्वर खुद कहता है அங்கே கர்த்தர் தான் தானாக சொல்கிறார், वे श्रापित हैं। அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்। भाई बहन, சகோதர சகோதரியே, कभी कभी गलती करने से हम श्रापित नहीं होते हैं, சில நேரங்களிலே நாம் தவறு செய்வதனாலே சபிக்கப்படுகிறோம்। परंतु कभी कभी काम में हाथ नहीं लगाने से, इसका मतलब जो काम को करना है उसको नहीं करने से भी हम श्राप को कमाते हैं। ஆனால் பாருங்கள், சில வேளைகளிலே நாம் எந்த வேலையை செய்யணுமோ அதை செய்யாமல் இருப்பதினாலே நமக்கு சாபம் வருகிறது। अंग्रेजी में कहते हैं ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க sins of commission and sins of omission, sins of commission, sins of omission என்று சொல்லுவாங்க। जो गलती को हम करते हैं उसके लिए दंडित है,
தவறுகளை நாம் செய்திருக்கிறோம், அதற்காக தண்டனைகளை பெறுகிறோம். जो काम को करना था लेकिन नहीं किए हैं वो भी दंडनीय है. ஆனால் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருப்பதினாலே தண்டனைக்குரியவர்களாக மாறிவிட்டோம். इन तेकोवा के लोगों के बारे में ये कहा गया है, அங்கே தெக்கோவா ஊராருடைய காரியங்கள் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. उनके राइस लोगों ने हाथ लगाने के लिए नहीं चाहा. அவர்களுடைய பிரபுக்கள் கழுத்தை கொடுக்க விரும்பவில்லை. क्यों? என்ன? क्यों? ஏன்? घमंड. அவர்களுக்குள்ளே பெருமை. मैं पैसा वाला, நான் நல்ல வசதி படைச்சவன், मेरे पास बहुत पैसा है, என் இடத்துல ரொம்ப பணம் இருக்கு, मैं साधारण नहीं हूँ, நான் சாதாரண ஆள் கிடையாது, अन्य लोगों के समान मैं झुक नहीं सकता हूँ. நான் மற்றவர்களை போல கழுத்தை அப்படி குனிய முடியாது. लेकिन बाइबल क्या सलाह देती है? ஆனால் வேதம் கொடுக்கிற ஆலோசனை என்ன? तीमोथी की पहली पत्री, 1 தீமோத்தேயு, वहां पर पौलुस क्या कहता है? அங்கே பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? पहला तीमोथी 6 अध्याय का 17, 18, 19. 17, 18 वचनங்களை வாசிக்கலாம். इस संसार के धनवानों को आज्ञा दे, इस संसार के धनवान को आज्ञा दे. सुनिए, इट इज अ कमांड. இங்கே ஒரு கட்டளையாக கொடுக்கப்படுகிற காரியம். कटड़इडु. यहाँ पर संसार के धनवान को ये आज्ञा दिया गया. क्या आज्ञा दिया गया है? कि वे अभिमानी न हो. वे अभिमानी ना हो. पहली बात, धन किसी के पास आता है वो उसके अंदर ये भावना आने के लिए पूरा संभावना है. और चंचल धन पर आशा न रखें. धन पर आशा न रखें, परंतु परमेश्वर पर, परंतु परमेश्वर पर जो हमारे सुख के लिए सब जो हमारे सुख के लिए सब कुछ बहुतायत से देता है. वे भलाई करें, वे भलाई करें और भले कामों में धनी बने, और भले कामों में धनी बने, और उदार और सहायता देने में तत्पर हो, और आगे के लिए एक अच्छी नींव डाल रखें कि सच्चे जीवन को बस में कर लें. இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. यहाँ धनवानों के लिए एक बहुत बड़ा आज्ञा है. இங்கே ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு பெரிய கட்டளை. पहले वे घमंड नहीं करना है. முதலாவது அவர்கள் இருமாப்பாய் இருக்க கூடாது. दूसरा, उनका भरोसा अपने धन पर नहीं होना है. இரண்டாவது, அவருடைய நம்பிக்கை அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேலே இருக்க கூடாது. उनके भरोसा जीविते परमेश्वर जो हमारे सुख के लिए सब कुछ संपूर्ण तौर से देता उसी के ऊपर होना है. அவருடைய நம்பிக்கை எதில் இருக்க வேண்டுமாம்? சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்க வேண்டும். और क्यों धन दिया गया है करके उनको मालूम होना चाहिए. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சொத்து ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு தெரிய வேண்டும். भले काम करने के लिए, நன்மை செய்வதற்காக, और नाना प्रकार के लोगों को उदारता और सहायता देने के लिए, நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களாகவும் உதாரத்துவ குணமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். अच्छे काम के द्वारा नेव डाल के अपने अनंत जीवन के और आगे बढ़ने के लिए क्रिया करने वाले, அப்படியே நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாய் வைக்கவும். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. लेकिन ये रईस लोगों को ये मालूम नहीं रहा. இந்த ஐஸ்வர்யவான்களுக்கு இங்க இருக்கிறவர்களுக்கு இது தெரியல. आप थोड़ा देखिए, கொஞ்சம் இதை பாருங்க. इस हाथे में இந்த வளாகத்துல हम लोग सब एक काम कर रहे हैं. நாம எல்லாரும் ஒரு வேலை செய்றோம். सब कोई कर रहा. எல்லாரும் செய்றாங்க. बच्चे मिट्टी डो रहे हैं, பிள்ளைங்க எல்லாம் மண் சுமக்குறாங்க. बहन लोग ईंटा डो रहे हैं, பெண்கள் எல்லாம் அங்க செங்கலை சுமக்குறாங்க. भाई लोग गड्ढा खोद रहे हैं, அங்கே ஆண்கள் எல்லாம் சேர்ந்து குழி தோண்டுறாங்க. और जो बुजुर्ग लोग हैं थोड़ा वहां का कूड़ा का हटा रहे हैं, அங்கே கொஞ்சம் வயதானவங்க அங்க இருக்கிற கூலங்களை எல்லாம் அகற்றுறாங்க. और सब लोग कुछ ना कुछ काम कर रहे हैं. இந்த வளாகத்துல எல்லாரும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. लेकिन 2-3 जन ऐसे घूमेंगे, ஆனா 2-3 பேர் அப்படியே இப்படி நடந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? वो ये बात को प्रकट करता है, मैं आप लोगों से कम नहीं हूं. அது எதை வெளிப்படுத்துது? நான் உங்களை விட குறைஞ்சவன் கிடையாது, मैं आप लोगों से ऊंचा हूं, உங்களை விட நான் உயர்ந்த ஆளு, मैं पहलवान हूं, நான்
பலவான், मैं झुक नहीं सकता। நான் குனிய மாட்டேன். भीतर ये घमंड बाहर प्रकट होता है। உள்ளே இருக்கிற இருமாப்பு பெருமை வெளியே வருது. घमंडियों को परमेश्वर विरोध करता है। பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். जो दीन और नम्र है उसके लिए परमेश्वर साथ देता, अनुग्रह देता। தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். घमंडियों को परमेश्वर चाहता नहीं है। பெருமை உள்ளவர்களை தேவன் ஒருபோதும் விரும்பார். शैतान ने घमंड किया, उसको वहां से नीचे आना पड़ा। பிசாசு சாத்தான் என்ன செய்தான்? அவன் பெருமையா இருந்ததினாலே மேலே இருந்து கீழே தள்ளப்பட்டான். वो अपने घमंड को दूसरों को देता है, அவன் தன்னுடைய பெருமைகளை மற்றவர்களுக்கு வழங்குகிறான். वो बांटता है। அவன் பகிர்ந்து கொடுக்கிறான். इसका मतलब हम घमंड करने समय हम शैतान के वश में चले जाते हैं நாம் பெருமையா இருந்தால் சாத்தானுடைய வசத்துக்குள்ளாக மாட்டுகிறோம். और वो घमंड हमें झुकने नहीं देता। அந்த பெருமை நம்மை ஒருபோதும் குனிய வைக்காது. अन्य लोगों को तुच्छ समझने के लिए हमें पहुंचा देता। மற்றவர்களை அற்பமாய் எண்ண நம்மை தள்ளிவிடும். ये क्या पढ़ा है? இவன் என்ன படிச்சிருக்கான்? ये कौन सा परिवार से आया है? இவன் எந்த குடும்பத்துல இருந்து வந்திருக்கிறான்? कौन से गांव से आया है? எந்த ஊர்ல இருந்து இவன் வந்திருக்கிறான்? इसके पास पैसा नहीं है, இவனிடத்துல பண வசதி கிடையாது. इसके पास कुछ नहीं है, ஒண்ணுமே கிடையாது. मैं सब कुछ रखा हूं। நான் எல்லாம் வச்சிருக்கிறேன். इस सुबह के समय परमेश्वर हमसे बातचीत करने पाए। இந்த காலையில தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. जिन कामों को नहीं करना है उसको करने से भी हम दंडनीय हैं। எந்த வேலைகளை நாம் செய்யக்கூடாதோ அதை செய்தாலும் நாம் தண்டனைக்குரியவர்கள். जिन कामों को हमें करना है अगर उसको नहीं करते तो भी हम दंडनीय हैं। எந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் போனாலும் நாம் தண்டனைக்குரியவர்களே. प्रभु इन बातों से हमें वंचित रखने पाए। தேவன் இந்த காரியங்களிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாப்பாராக. आइए हम सिर झुकाएं। நாம் தலை